அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ, இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷியாம பிரசாத் முகர்ஜி வர்பன் மிஷன் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷியாம பிரசாத் முகர்ஜி இந்த திட்டம் எந்த அமைச்சகத்துக்கு கீழ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2016ல உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த ரர்பன் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா? ரூரல் வில்லேஜஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த ரூரல் வில்லேஜஸ்ல அர்பனைசேஷனோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். இப்ப சென்னை இருக்கு அப்டின்னா, சென்னைய சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அர்பனைசேஷனோட இம்பாக்ட் அதிகமாவே இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய வில்லேஜஸ வந்து கிளஸ்டரா டெவலப் பண்றாங்க. ஓகேங்களா? கிளஸ்டரா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒரு கிளஸ்டர் அப்டின்னா ஒரு 10லேருந்து 15 வில்லேஜஸ் ஆர் 15 டூ 20 வில்லேஜஸ் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ, இந்த கிளஸ்டர்ஸ 2ஆ பிரிக்கிறாங்க. ட்ரைபல் கிளஸ்டர், நான் ட்ரைபல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சு, அங்க அர்பனைசேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ரூரல் வில்லேஜஸ்ல டெவலப்மெண்ட்ட கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ இத யாரு பண்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் தான் பண்றாங்க. இந்த கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்ங்கிறது தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கிளஸ்டர்ங்கிறது வார்த்தை வந்தாலே அர்பன் மிஷன் தான் வரும். சரியா? அடுத்தது. தி ரிவைஸ்டு லெங்த் ஆஃப் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கோஸ்ட் லைன் அரவுண்ட் 7000 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்ப ரிவைஸ்டு லெங்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் டேட்டா என்னன்னா 11,098.81 கிலோமீட்டர். ஓகேங்களா? 11,098.81 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ரிவைஸ்டு லெங்த். ஓகேவா? அதே மாரி தமிழ்நாடுக்கு தி ரிவைஸ்டு லெங்த் ஆஃப் கோஸ்ட் லைன் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1068.69 அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட ரிவைஸ்டு லென்த். சரியா? இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 13 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ்க்கு தான் இந்த கோஸ்டல் லைன் அப்படிங்கிறது இருக்கு. அதுல அதிகமா வந்து யாருக்கு இருக்குன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து குஜராத்து. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ். சரியா? ஸோ இதுல தமிழ்நாடுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1068.69 கிலோமீட்டர். சரியா? அடுத்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் 2005. ஓகேவா? 2005. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையச் சட்டம் 2005ல் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். அடுத்தது. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2012. அதாவது இந்த ஆக்ட்க்கு கீழ நேஷனல் கமிஷன் ஃபார் என்சிபிசிஆர் அப்படிங்கிறது 2007ல வந்திருக்கும். தமிழ்நாட்டுல 2012ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மென்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் செலிப்ரேட் தேர் 100த் பர்த் ஆனிவர்சரி. பர்த் ஆனிவர்சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்த் ஆனிவர்சரி அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகேங்களா? இதே வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா 150வது பர்த் ஆனிவர்சரி. தியாகராய செட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100வது டெத் ஆனிவர்சரி. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸஸ கொஞ்சம் பார்த்துங்க. பர்த்னா வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், டெத் அப்படின்னா தியாகராய செட்டி. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ.